ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தனிந்தரன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி மோரிஸ் கேரேஜ்லேருந்து ஒரு புது கார் லான்ச்சுக்காக நம்ம வந்திருக்கிறோம். என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ஆஸ்டர்ன்ற கார் தான் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கார்லாம் நல்லா பயங்கர ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்து வேறு லெவலில் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் லான்ச்சுக்காக வந்திருக்கிறோம். ஸோ வாங்க எம்ஜி ஆஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கைஸ், ஆஃப்டர் அ சக்ஸஸ்ஃபுல் லான்ச் இப்போ நம்ம எம்ஜி ஆஸ்டரோட சும்மா வாக் அரவுண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்டரோட ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் லோகோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஜி நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாங்க எம்ஜியோட லோகோ. ஸோ இது கீழே, இந்த லோகோ கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமரா, இந்த லோகோலாம் பார்க்குறது வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு ஃப்ரேம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்டு ஃப்ரேம் ஒரு ஸ்பைடர் வெப்பு மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக, எனக்கு பர்சனலாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டு ஃப்ரேமோட இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மேலே பிளாக் கலரில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த க்ரோம் ஃபினிஷ் பார்க்குறது இன்னும் அட்ராக்டிவாக வேறு லெவலில் இருக்குது. அதில் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு விஷயமே எனக்கு பர்சனலாக ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பைடர் வெப் மாதிரி கொடுத்துருக்குறதுனா ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. நல்லா பர்ஃபெக்டாக இன் பிட்வீனில் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுது. ஸோ இது கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடாஸ் சிஸ்டம் இந்த வண்டியில் இருக்குது. எம்ஜி ஆஸ்டாரில் ஆடாஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைடு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம ஹெட்லாம்ப் பார்க்கலாம். ஹெட்லாம்ப் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா பூம்ராங் ஸ்டைலிஷ் ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எம்ஜிலேருந்து ஒரு பூம்ராங் ஸ்டைலிஷ் ஹெட்லாம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொஜெக்டர் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரொஜெக்டர் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 9 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 9 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அது எப்படி வர்ணிக்கிறதுனே தெரிலப்பா, அவ்வளோ அழகாக இருக்குது. வர்ணிக்கிறதே வார்த்தையே இல்லை. ஸோ ஆஸ்டாரில் ஹெட்லாம்ப்ஸ்லாம் ஒரு மாதிரி ஈகிள் லுக்காக அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு கழுகு பார்க்குற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கவே நல்லா கெத்தாக மாற்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நம்ம சைடு வியூ போகலாம். சைடு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ ஃப்ரண்ட் வியூவில் சைடு வியூக்கு வந்தாச்சு. சைடு வியூவில் நம்ம ஃபஸ்ட்டு போய் டயர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா 215/55 அப்படின்னு சொல்லிட்டு R17 அப்படின்னு சொல்லிட்டு 17 mm டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டயரோட பிராண்ட் கான்டினென்டல் டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அலாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கட் அலாய்ஸ் நல்லா இருக்குது. உள்ளே இருக்க கேலிபர் ஒரு மாதிரி ரெட் கலரில் கொடுத்து நல்லா ஸ்போர்ட்டி லுக் இருக்குது வண்டிக்கு. அப்புறம் டயருக்கு 4 டயருக்குமே டிஸ்க் பிரேக்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ டிஸ்க் பிரேக் வச்சதுனால நமக்கு அது ஒரு
ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னே சொல்லலாம். டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, 4 வண்டிக்கும் டிஸ்க் இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு சேஃப்டியான விஷயம் தான். ஸோ அடுத்து வந்து இந்த வண்டியோட சைட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைட் டிசைனில் வந்து இந்த ஒரு ஷோல்டர் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஷோல்டர் லைன் பார்த்தீங்கன்னா வந்து அது பார்க்கவே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். இந்த ஷோல்டர் லைன் வந்து இந்த ஷோல்டர் லைன் வந்து எம்ஜியில் வந்து லெப்பர்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட்டு ஹெட்லாம்பில் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லாம்பில் இருந்து கடைசியில் இருக்க அந்த டைல் லேம்ப் வரைக்கும் வந்து இந்த ஷோல்டர் லைன் இருக்குது. அது வந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இங்கே வந்து பாருங்கள். ஸோ வந்து வண்டி வந்து யூகே யுனைடெட் கிங்டமோட வண்டி. அதனால் வந்து அவங்களோட ஃப்ளாக்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஃப்ளாக் கொடுத்துட்டு பிரிட் டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி அவங்களோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பக்காவாக அவங்களோட பிராண்டிங் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த சைட் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கவே நல்லா க்ளாஸி ஃபினிஷில் ப்ரீமியமாக இருக்குது. இதில் என்ன ஒரே ஒரு குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்இடியில் கொடுக்காமல் ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேமரா. ஸோ வண்டியில் வந்து 360 கேமராலாம் இருக்குது. ஸோ சைடு வந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லா பக்கா ப்ரேக்கிங்காக இருக்குது. ஸோ வந்து அடுத்து நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோவோட ஹேண்டில் தான் பார்க்கணும். இந்த டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒயிட்லேயும் மேலே வந்து க்ரோம் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வண்டி கீழே சென்ட்ரிங்னால இங்கே ஒரு பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பட்டனும் வந்து க்ரோமில் கொடுத்துறது வந்து பார்க்கவே வண்டிக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மிரர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த டவுன் ஃப்ரேம் இந்த குவார்ட்டர் கிளாஸ் வர வந்து இந்த க்ரோம் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்கிறது வந்து பார்க்கவே வண்டிக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவுமே நல்ல க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருந்தா வந்து பார்க்க இன்னும் வண்டியே ஒரு வர்ணமான வண்டி தான் சொல்லலாம். ஆனால் இதுவும் லைட்டாக இந்த ஃப்ரேம் வந்து அந்த க்ரோம்லேயே கொடுத்துருந்தா பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மேலே ஃப்ரேம்லாம் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் க்ரோமில் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தட்ஸ் இட். அப்புறம் வந்து இந்த குவார்ட்டர் கிளாஸும் வந்து க்ரோம் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்குறது வந்து ஓகே தான். பட் ஸ்டில் அங்கே ஒரு சின்ன இதுதான் இருக்குது. ஸோ அப்படியே மேலே இந்த ரூஃப் ரைல் கொடுத்துருக்குறது வந்து வண்டி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ப்ரீமியம் ஃபினிஷ். ஸோ டோட்டலாக சைட் வியூ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ அப்படியே வாங்க பின்னாடி பூட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த பின்னாடி வந்து டைல் லேம்ப் பார்த்தீங்கன்னா டைல் லேம்ப் வந்து நல்லா கர்வ்டாக கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து வந்து சைட் லேம்ப் வந்து சைட்லேருந்து பார்த்தாலும் பின்னாடி இருந்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு நல்லா பக்காவாக சைடுலேயும் பின்னாடி வந்துருக்காங்க. அது பார்க்கவே ஓரளவுக்கு நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கு. நல்லா எல்இடி லேம்ப்ஸ்லாம் கொடுத்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பேக் ஆஃப் த வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக அவங்களோட பிராண்டிங் கொடுத்துட்டு ஆஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லென்த்தாக மென்ஷன் பண்ணது பார்க்கவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆஸ்டார் ZS அப்புறம் வந்து இங்கே ஆடாஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நல்லா ரெட் கலரில் நல்லா பளிச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆடாஸ் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியர் பிரேக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் பிரேக் லைட்ஸுமே இது வந்து ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு வியூவில் வந்து கொடுத்துருக்குறது வந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா ஒரு மேசிவாக இருக்குது ரியர் வியூவில். அப்புறம் வந்து இங்கே டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சங்கியான ஒரு வைப்பர் இருக்குது. இதுக்குள்ளாரவே வந்து நல்லா அந்த வாஷர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்க்க தெரியாது, பட் ஸ்டில் தெரியல. அது வந்து உள்ளே நல்லா டக்கிங் பண்ணிட்டு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து அப்படி வாங்க பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது. ஸோ பூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400+ லிட்டர்ஸ் தான் வந்து இந்த பூட்டு. ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைட்டு கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஹாலோஜன் லைட்டு.
ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பேர் இருக்குது. ஸோ பூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400+ லிட்டர்ஸ் பூட் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச்சில் நம்மளுக்கு ஸ்டீல் வீல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஸ்பேர் மொத்தமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-40 சீட்டு. இது வந்து ஒரு 2 people ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த சீட்டை வந்து முன்னாடி ஃப்ளிப் பண்ணிட்டு நம்ம பூட் ஸ்பேஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி பூட்டை பொறுத்தவரை அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து ஒரு பார்சல் ட்ரை கொடுத்துருக்குறாங்க. பார்சல் ட்ரைவும் பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ பூட் பொறுத்தவரை அவ்வளோதான். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து எக்ஸ்டீரியர் மொத்தம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கோ டு த இன்டீரியர் அண்ட் சி ஹவ் த இன்டீரியர் இஸ். ஸோ அப்படியே பின்னாடி வந்து இங்கே வந்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு 45 லிட்டர்ஸ் பெட்ரோல் என்ஜின் தான் இது, பெட்ரோல் ஃபியூல் டேங்க் தான் இது. ஸோ அவ்வளோதான். 6 ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வண்டி. ஸோ அப்படியே வாங்க ஃப்ரண்ட் வியூ அப்புறம் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ வந்து இப்போ நம்ம கையில் வந்து எம்ஜி ஆஸ்டரோட கீ இருக்குது. ஸோ ஆஸ்டர் கீ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லாக்கு. இது வந்து இந்த பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் பூட் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் வந்து இது அன்லாக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த கீயை வச்சுட்டு கையில் வச்சுட்டு நம்ம இது அழுத்தினா தான் வண்டி ஆன் ஆகுன்றது அவசியமே இல்லை. கீ வண்டி பக்கத்தில் வந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த கீழேருந்து எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் கீ. ஸோ வாங்க வண்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து ஃபைனலாக எம்ஜி ஆஸ்டர் வண்டிக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஸோ வந்து உட்காந்தோடனே எனக்கு பேச்சே வரல. வண்டி வந்து அந்த ஒரு ப்ளஷர் இருக்கும். சில வண்டியில் மட்டும்தான் அந்த ப்ளஷர் கிடைக்கும். வண்டி உள்ளே வந்து உட்காந்தா அப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஷர் ஆஃப் சிட்டிங் இந்த வெஹிக்கிள் வந்து அப்படி இருக்குது. ஸோ வந்து வண்டி உள்ளே வந்து உட்காந்த உடனே ஒரு ஃபீல், ஒரு பிரம்மாண்டமான ஃபீல், ஒரு லக்ஸரி, பியூர் லக்ஸரின்னு சொல்ல முடியாது, ஒரு லக்ஸரி ஃபீல் இருக்குது. ஸோ வண்டி உள்ளே வந்து உட்காந்த உடனே அப்புறம் வந்து உள்ளே வந்து உட்காந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்ஜியோட எந்திரன் தான். ஸோ எந்திரன்னு சொன்னேன், என்னோட ரோபோ ஏதாச்சும் வச்சுருக்கீங்க? ஆமாம், நாங்கள் எம்ஜியில் ரோபோ தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ரோபோ. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க கிட்ட வாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்ருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே பார்த்துட்ருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சொன்ன உடனே இது வந்து என்னை பார்ப்போமா? பார்ப்போம். ஹலோ ஸ்டார், I am listening. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நம்மளை பார்த்துட்டு திரும்பிட்டு. ஸோ ஹவுஸ் த வெதர் ஹியர்? Pardon? ஸோ கைஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான ஸ்டேரிங்லேருந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குட்டியோண்டு நல்லா ஹேண்டியாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீலில் அதை அப்படியே பிடிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம்ஜி நல்லா எம்ஜி பெருசாக பிரம்மாண்டமாக கொடுத்துட்டு சுற்றி இந்த குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஒரு குரோம் ஃபினிஷும் வந்து பார்க்கவே ஆசமாக இருக்குது. ஸோ ஸ்டேரிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் வந்து இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஸ்டேரிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெர்சிடிஸ் பென்ஸ்லாம் கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து இதோட டிஸ்பிளே இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட கீஸ் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து சென்ட்ரல் லாக் இருக்குது, இங்கே 2 சென்ட்ரல் லாக்கு. ஸோ இங்கே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து மிரர் கண்ட்ரோல்ஸு, இது வந்து லைட் கண்ட்ரோல்ஸு. அப்புறம் வந்து இங்கே பின்னாடி பூட்டுக்கும் முன்னாடி போனட்டுக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நம்மளுக்கு 10.1 இன்ச்சுக்கான டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் வந்து இங்கே 2 ஏசி வந்து ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஓவல் ஷேப்பில், இங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்தது வந்து கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இங்கேயும் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கவே இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்கும். ஸோ பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது, பட்டன் டைப்பில் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த நாப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாதிரி நல்லா ப்ரீமியமாக கிளாஸியாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் இது வண்டி. ஸோ இங்கே வந்து பார்க்கிங்கு, அப்புறம் வந்து ஏபிஎஸ் இருக்குது.
அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கப் ஹோல்டர் 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ் குட்டியோன்று தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ பெருசாக வைக்க முடியாது. சும்மா கீஸு அப்புறம் ஏதாச்சும் வச்சுக்கலாம், பேப்பர்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குது, ஒரு எம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. தட்ஸ் இட். அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெல்வெட் ஃபினிஷோட ஒரு பிளாக்கு, அப்புறம் இங்கே ஒரு கன் மெட்டல். ஸோ இது 3ம் கம்பைன் ஆகி பார்க்கும்போது டேஷ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த டேஷ் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது இந்த டேஷில். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சன்ரூஃப்கான இது தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேனராமிக் சன்ரூஃப் வண்டியோட 90% வந்து பேனராமிக் சன்ரூஃப் சூப்பராக கவர் பண்ணியிருக்கிறாங்க. பேனராமிக் சன்ரூஃப்னாலே வேறு லெவல் தான். ஸோ அதுவும் இன்னும் எம்ஜியில் அப்படி ஒரு ப்ரீமியமான வண்டியில் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அது வந்து ஆசமாக இருக்குது. அப்புறம் வந்து டேஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் சீட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் சீட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைடில் வந்து நல்லா சைடு இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த லம்பார் சப்போர்ட்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் சீட்னால நல்லாவே இருக்குது. அதுவும் இந்த பிளாக் வித் வெல்வெட் ஃபினிஷ் தான் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 லைட்டு கொடுத்துருக்காங்க, 2 லைட்டு. அப்புறம் இந்த பேனல் சன்ரூஃப்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்பிஎம் வந்து மேனுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கி இந்த மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னா அது கொஞ்சம் கான்ஸாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வண்டி இன்னும் டெஸ்ட் ட்ரைவ்க்கு வரல. டெஸ்ட் ட்ரைவ்க்கு வந்தால் வந்து இந்த வண்டியை தாறுமாறாக 0 to 100 அழுத்தி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆடாஸோட கேமரா இருக்குது. ஸோ இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆடாஸோட கேமரா இருக்குது. ஸோ லேன் அசிஸ்டண்ட்டு அதுக்கெலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஆடாஸோட இது. ஸோ அந்த மாதிரி நல்லா வண்டி வந்து ஃபீச்சர் பேக்டு வண்டி தான், பக்காவாக இருக்குது. அப்புறம் இந்த டேஷில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரிட் டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. வண்டி வந்து ஒரு 6 ஏர்பேக் வண்டி. ஸோ தட்ஸ் இட். வண்டியோட இன்டீரியர் பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓவரால் ஒரு ப்ரீமியமான எஸ்யூவி ப்ளஸ் செடான் அந்த மாதிரி 2ம் கலந்த ஒரு இதுதான் இது. ஸோ கைஸ் இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தாச்சு. ஸோ பின்னாடி சீட்டோட கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பின்னாடி போய் உட்காந்து பார்ப்போம். ஸோ அப்படியே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சீட்டோட கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவல் இருக்குது. நானே ஒரு 6+ இருப்பேன். ஸோ மேலே அந்த ஹெட் ரூம் வந்து நல்லாயிருக்கு. இங்கே லெக் ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏசி வென்ட் இருக்குது, 2 ஏசி வென்ட் கொடுத்துருக்குறாங்க இங்கே. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் போர்ட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்து நல்லா சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா பேப்பர் வச்சுக்கிற மாதிரி அவங்க சில விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் மாதிரி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தலைக்கு சாஞ்சுக்கிட்டு 3 கொடுத்துருக்காங்க. 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா ஏதாச்சும் உட்கார வச்சுட்டு போகலாம். அப்புறம் இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு, அப்புறம் இதில் வந்து ஒரு 2 கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் குட்டி வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். தட்ஸ் இட். ஓவரால் பேக் சீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஃபைன் தான். பட் இருந்தாலும் ஃப்ரண்ட் சீட் மாதிரி வராது எந்த வண்டியுமே. பேக் சீட் வந்து ஓகே, ஒரு 2 பேர் நார்மலாக உட்காந்துட்டு போகலாம். இங்கே வந்து இது தள்ளிட்டு இங்கே ஒரு குட்டி பாப்பா உட்கார வச்சுட்டு போகலாம். ஒரு 4 பேர் ஜாலியாக உட்காந்துட்டு போகலாம். வண்டி தரமான வண்டி. இன்னும் ப்ரைஸ் வரல, எவ்வளோ மைலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. அப்படியே முன்னாடி போய் போனட்டை மட்டும் பார்த்துட்டு இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வாங்க போய் போனட் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம போனட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து 1.3 லிட்டர் டர்போ இன்ஜின் தான். ஸோ வந்து இன்ஜின் இங்கே கொடுத்துட்டு இன்ஜின் கவர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே டர்போ இருக்குது. அப்புறம் வந்து ஏர் ஃபில்ட்ரு, பேட்ரி, அப்புறம் கூலண்ட் ஆயில் அதெல்லாம் வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபெக்டான ஒரு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பர்ஃபெக்ட் கவர் கொடுத்து நல்லா பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி வந்து பெட்ரோல் வேரியண்ட்டாக இருந்தும் நம்மளுக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலேயும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கே சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து காற்று வர்றதுக்காக நல்லா ஒரு ஃபில்ட்ரு, ஒரு ஜால் மாதிரி, இந்த ஹனிபி ஜால் மாதிரி கொடுத்துட்டு அதெல்லாம் கொடுத்தது வந்து நல்லா பார்க்கவே ஒரு நல்லா நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி போனட்டில். ஸோ ஓவரால் எம்ஜி ஆஸ்டர் வந்து ஆசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் வரல.
டெஸ்ட் ட்ரைவ் வந்துச்சுன்னா ஷுவராக நம்ம சேனலில் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ இருக்கும், பார்ப்போம். அண்ட் நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறது பர்மிஷன் கொடுத்த மிஸ்டர் அருண்குமார் ஜிக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அவர் அங்கே தான் இருக்கார். ஜி நன்றி, ரொம்ப கோடி நன்றிகள். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். இவர் தான் மிஸ்டர் அருண்குமார், நம்ம எம்ஜியோட மேனேஜர். ஸோ அவரோட காண்டாக்ட் வந்து கீழே கொடுக்குறேன். இது எம்ஜி ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை பெங்களூர் சென்னை பெங்களூர் ஹைவே வேலூரில் பெருமொழியில் தான் இருக்குது. மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சார் வந்து பண்ணி கொடுப்பாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் allowing me to taking this video. தேங்க்யூ, நன்றி. ஓகே, ஸோ கைஸ், so until we see from the next video, this is Dharnidharan signing off from you guys. Tata, bye bye.